students, today we are going to learn about our society. Our society na என்னமா? நம்முடைய சமுதாயம். என்னது? நம்முடைய சமுதாயத்துல என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்குது, விழாக்கள்லாம் நடக்குதுன்றத இந்த லெசன்ல நம்ம பார்ப்போம். You will learn about நம்ம எதை பத்திலாம் பார்க்க போறோம்னா religious and national festival, folk arts, our helpers, science exhibition. ஓகேவா? பழங்கால கலைகளை பற்றி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மதம் சார்ந்த விழாக்கள், தேசிய விழாக்கள், அப்புறம் அவர் ஹெல்பர்ஸ் நமக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, அதுக்கப்புறம் சயின்ஸ் எக்ஸிபிஷன் அறிவியல் கண்காட்சி, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபெஸ்டிவல். லெட் அஸ் டிஸ்கஸ். வாட் ஃபெஸ்டிவல் டு யூ செலிப்ரேட்? வாட் டு யூ டூ ஆன் தோஸ் டேஸ்? அதாவது நீங்க என்ன ஃபெஸ்டிவல் கொண்டாடுவீங்க, அந்த நாட்கள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? அதை எழுதணும். இப்போ மதம் சார்ந்தனா என்னது? இப்போ ஹிந்து மதம் இருக்கு, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க. அவங்கவுங்க ஃபெஸ்டிவலை அவங்கவுங்க கொண்டாடுவாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்லாம் என்ன, நேஷ்னல் ஃபெஸ்டிவல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபெஸ்டிவல் ஆர் days of celebration and sharing. Festival can be religious or national. அதாவது ஃபெஸ்டிவல்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கொண்டாட்டமா மற்றவங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், சந்தோஷமா புத்தாடை உடுத்திக்குவோம். அந்த மாதிரி மற்றவங்க வீட்டுக்கு போய் நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணுவோமா? அந்த ஃபெஸ்டிவல் டேஸில் இந்த மாதிரி நம்ம செய்வோம். ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ். கார்த்திகை தீபம். ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம்னா உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ கூட வந்துச்சு தானே. இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட். அது ஒளி தீபம். ஓகேவா? அதை விளக்கை ஏற்றி கொண்டாட. செலிப்ரேட்டட் இன் தமிழ் மந்த் ஆஃப் கார்த்திகை. இந்த கார்த்திகை தீபத்தை கார்த்திகை மாதம் கொண்டாடுவாங்க. அது எப்போ? இங்கிலீஷ் மாதத்தில் எப்போ வரும்னா நவம்பர் 15க்கு மேலே டிசம்பர் 15க்குள்ள டேட்டு. ஓகேவா? மிட் நவம்பர் டு மிட் டிசம்பர். ஓகேவா? ஆன் த ஃபுல் ஆஃப் மூன் டே. பௌர்ணமியாக இருக்கும், ஃபுல்லாக மூன் தெரியும், முழு நிலவு நம்ம அன்னைக்கு பார்க்க முடியும். லைட் ரிமூவ்ஸ் டார்க்னஸ், இட் பிரைட்னஸ் அண்ட் சீர் டு அவர் லிவ்ஸ். அதாவது இருட்டெல்லாம் விலகி வெளிச்சமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டிலலாம் ஏற்றி வச்சு கொண்டாடுவோம். ஓகே, இது வந்து ஹிந்துவோட ஒரு ஃபெஸ்டிவல். Okay, Rangoli or columns are drawn and houses are decorated with lamps. அதாவது ரங்கோலி கோலம்லாம் போட்டு அந்த கோலத்தில் இங்கே பார்த்தீங்களா விளக்கேற்றி வச்சுருக்காங்க. உங்கள் வீட்லேயும் வச்சிங்க தானே, அது மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஈத் உல் அதா இஸ் காமன்லி கால்டு பக்ரீத். ஈத் உல் அதா அப்படின்றது பக்ரீத் ஒரு பண்டிகை. இது வந்து முஸ்லிம்ஸ் வந்து கொண்டாடுவாங்க. இட் இஸ் எ ஃபெஸ்டிவல் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். அதாவது நன்றியை செலுத்துகிற ஒரு விழா. ஓகேவா? த ஸ்பிரிட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இஸ் ஹானர்ட். அதாவது சாக்ரிஃபைஸ்னா என்னது? தியாகம். ஸோ இட் இஸ் கால்ட் எ ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ். தியாக திருநாள்னு இதனால இது வந்து அழைக்கப்படுது. ஆன் த டே பீப்புள் ப்ரிப்பேர்ஸ் ஸ்பெஷல் மீட் டிஷ்ஷஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஷேர் தெம் வித் ஆல். அதாவது அந்த நாளில் என்ன பண்ணுவாங்க, மக்கள் எல்லாரும் ஸ்பெஷலாக கறி எடுத்து, இறைச்சி எடுத்து சமைச்சு ஸ்வீட்டை செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க.
ஓகேவா? நெக்ஸ்ட் ஈஸ்டர். Easter is celebrated on the Sunday following Good Friday in March, April. It follows a period of 40 days of fasting and prayer called Lent. அதாவது இது வந்து ஈஸ்டர் திருநாள். இது வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா? இது வந்து சண்டேல தான் கொண்டாடுவாங்க இந்த ஈஸ்டர் திருநாளை. குட் ஃப்ரைடேக்கு வர அந்த குட் ஃப்ரைடே வருதுல வெள்ளிக்கிழமை, அந்த வாரத்தில் வந்து இது வந்து கொண்டாடப்படும். மார்ச் அல்லது ஏப்ரல் இது வரும். 40 நாள் விரதம் இருந்து என்ன பண்ணுவாங்க, லெந்து அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இட் இஸ் எ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹோப். டெக்கரேட்டட் எக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் ஆர் ஷேர்ட் ஆஸ் கிஃப்ட்ஸ். அதாவது டெக்கரேட் பண்ணி எக்கை வந்து டெக்கரேட் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு கிஃப்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கிஃப்டெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, மகாவீர் ஜெயந்தி. இந்த மகாவீர் ஜெயந்தி எங்க நடக்கும்? நார்த் சைடில் தான் அதிகமாக கொண்டாடுவாங்க. ஓணம். இந்த ஓணம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க கொண்டாடி இருக்காங்கன்னு? கேரளால கொண்டாடுவாங்க இந்த ஓணம். ஓகே. குருநானக் ஜெயந்தி இதுவும் நார்த் சைடில் தான் கொண்டாடுவாங்க. தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான், மகாவீர் ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, ஓணம் and Guru Nanak Jayanti are some of the other religious festival celebrated by us. அதாவது இந்த கிறிஸ்மஸ், ரம்ஜான், தீபாவளி எல்லாமே என்னது? ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே. Religious festivals are days of prayer and or happy. Okay. Prayer or happy occasion to bond with the people around us, the enjoy the special dishes that are made. அதாவது இந்த ரிலீஜியஸ் டேல அவங்க அந்தந்த இப்போ கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்து இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அவங்கவுங்களுக்கு உள்ள பண்டிகையில் அவங்க சமைச்சு மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த நாளை கொண்டாடுவாங்க. நேஷ்னல் ஃபெஸ்டிவல். நேஷ்னல் ஃபெஸ்டிவல் தேசிய விழாக்கள் என்னென்னா, நேஷ்னல் ஃபெஸ்டிவல் கிவ் ஆஸ் அ ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ். நம்ம எல்லாருமே ஒன்றுன்றத இந்த நேஷ்னல் ஃபெஸ்டிவல் வந்து உணர்த்தும். These festivals are celebrated by people all over India. இந்த ஃபெஸ்டிவல்ல இந்தியா முழுக்க என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. On these days we hoist our national flag with due respect. அதாவது நம்ம நேஷனல் ஃபிளாக் என்ன பண்ணுவோம், அதற்குரிய மரியாதையோட கொடியை ஏற்றுவோம்ல, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் ஆல் பப்ளிக் பில்டிங் அண்ட் ஸ்கூல்ஸ் வி ஆர் ப்ரவுட் டு பி இண்டியன்ஸ். அதாவது இந்த எங்கெங்கெல்லாம் ஏற்றுவாங்கன்னா அரசு கட்டிடங்களில் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுவாங்க, இந்த கொடியை ஏற்றுவாங்க. நம்ம இந்தியன் சொல்கிறதுல ரொம்ப பெருமிதப்படணும். ஓகேவா? சம் ஆஃப் த நேஷனல் ஃபெஸ்டிவல் ஆர் இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க சில நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்ன. இண்டிபெண்டன்ஸ் டே. இந்தியா காட் இட்ஸ் ஃப்ரீடம் ஆன் திஸ் டே 15th ஆகஸ்ட். ஆகஸ்ட் 15 தான் என்ன பண்ணுச்சு, இந்தியா விடுதலையை பெற்றுச்சு பிரிட்டிஷ் அரசுகிட்ட இருந்து. அதனால இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, திஸ் இஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. காந்தியோட பிறந்த நாள் தான் நம்ம என்ன பண்ணுறோம், காந்தி ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். இது வந்து October 2 வரும். ரிபப்ளிக் டே வந்து January 26. ஓகேவா, January 26 வரும். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் N ஃபார் த நேஷனல் ஃபெஸ்டிவல் அண்ட் R ஃபார் த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். இது என்னது, தீபாவளி ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். ஓகே, R. ஓகே, நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். இது என்னது, காந்தி பிறந்த, அது என்னது நேஷனல் ஃபெஸ்டிவல். இது என்னது நேஷனல் ஃபெஸ்டிவல். ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல், நேஷனல் ஃபெஸ்டிவல். ஓகே,
Okay, thank you students.